உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை ரத்து செய்து விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள், மேலும் இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் உதவியாளர்களாக 17 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதாவது 2023ஆம் ஆண்டு இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்போது நடந்த அந்த தேர்வு நடைமுறைகள்ல முறைகேடுகள் நடந்துள்ளதாக சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் என். செந்தில்குமார் அடங்கிய அமர்வு என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால், உயர்நீதிமன்றத்துல தொழில்நுட்ப உதவியாளர்கள், நூலகர்கள், சட்டச்சர்கள் அதே போல பதிவாளர்களின் உதவியாளர்களாக பணியாற்றியவர்களை நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிச்சிருக்காங்க. விதிகளின்படி உரிய தகுதியை பெறாத நிலையில இவர்கள் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் உரிய தகுதியை பெறுவதற்காக 2 ஆண்டுகள் வரைக்கும் அவகாசம் வழங்கியிருக்காங்க. அதனால இவருடைய 17 பேருடைய நியமனங்களையும் ரத்து செஞ்சு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. திறன் தேர்வுல 0 மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்குது. திறன் தேர்வுல தேர்ச்சி பெற ஓராண்டும், சுருக்கெழுத்து தேர்வுல தேர்ச்சி பெறதுக்கு 2 ஆண்டு காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், தேர்வு நடைமுறைகள்ல முறைகேடுகள் நடந்துள்ளது என்பதனால இந்த விதிகளை பின்பற்றி இந்த பதவிகளுக்கு மறுபடியும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தேர்வு நடைமுறைகள்ல ஏற்கனவே பணியில் இருக்கவங்களுக்கு மட்டும் பங்கேற்க அனுமதித்ததன் மூலமாக பிற தகுதியான விண்ணப்பதாரர்கள் இந்த தேர்வு நடைமுறைகள்ல பங்கேற்பதிலிருந்து தடுக்கப்பட்டிருக்காங்க. இது பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறான செய்தியை கொண்டு போய் சேர்த்துரும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவுல சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. பணியில் உள்ளவர்கள் தகுதி பெறவில்லை என்றால் நேரடி தேர்வு முறை மூலமா நியமனம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த விதியை மீறி தேவையில்லாம விதிகளையும் தளர்த்தி இருக்கிறாங்க என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.